ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. நம்ம நிறைய பியூட்டி டிப்ஸ் பார்த்துட்டோம். நிறைய திங்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு எபிசோடில் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் நெக் கேர். முகத்தை பற்றி பார்த்துட்டோம். நம்ம ஐயில் என்ன போடணும், நம்ம வந்து ஃபேஸ் பிரைட்டன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணணும், பெர்மனெண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், நிறைய பார்த்துட்டோம். நம்ம எப்போவுமே கண்டுக்காமல் விடுறது வந்து நம்ம நெக்கு தான். அண்ட் பிலீவ் மீ, தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம வந்து அவங்க முகத்தை எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோ அவங்க கழுத்தையும் பார்ப்போம். அவங்க கழுத்து அழகாக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன செயின் போடலாம், இல்லை ஒன்றுமே போடாமல் விடலாம். இட் வில் லுக் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஃபஸ்ட்டு ஏஜ் ஆகும்போது, ஈவன் ஆஃப்டர் 35 நம்ம ஏஜ் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கில் தான். அதில் ஷாக்கிங் ஃபேக்ட் என்னென்னா, கழுத்து மட்டும் நமக்கு சேக் ஆச்சுனாலோ இல்லை ரிங்கிள்ஸ் வந்தாலோ அது மட்டும் இர்ரிப்பேரபிள், சரியே பண்ண முடியாது. முகத்தில் கூட நம்ம இந்த மாஸ்க் போட்டு அந்த மாஸ்க் போட்டு எப்படியாவது அதை சரி பண்ணலாம், இல்லாட்டி மேக்கப் கூட போட்டு சரி பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா முகம்லாம் அழகாக இருக்கும், நிறைய அவங்க பராமரிச்சிருப்பாங்க, ஆனால் கழுத்து அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் என் மாஸ்கில் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கழுத்தில் போடுங்க நான் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி ஐ தாட் லெட் மீ மேக் அ ஸ்பெஷல் எபிசோட், கழுத்தை எப்படி நம்ம பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, ஒன் இன்க்ரீடியண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கழுத்துக்குன்னா வர்ஜின் கோகனட் ஆயில். இந்த வர்ஜின் கோகனட் ஆயில் நம்ம கழுத்தில் ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அதில் வந்து நிறைய நம்மளுக்கு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் இருக்குது நம்மளுக்கு கோகனட் ஆயிலில். அண்ட் இட்ஸ் ஆன்டி ரிங்கிள், ஆன்டி ஆக்சிடென்ட். வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டால் இட்ஸ் கோகனட் ஆயில். ஐ ஸ்வேர் பை இட். ஓகே, ஸோ இந்த கோகனட் ஆயிலை நான் இப்போ வந்து ஒரு 3-4 ட்ராப் எடுத்துகிட்டு ஐம் கோயிங் டு டூ அ மசாஜ். அண்ட் உங்களுக்கு அந்த மசாஜ் எப்படி பண்ணினா நம்ம நெக்கு வந்து எப்போவுமே நமக்கு யங்கராக இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து 1 or 2 ட்ராப்ஸ், நீங்கள் எந்த கோகனட் ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க. பட் ஜஸ்ட் see to it it's வர்ஜின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகனட் ஆயில், அவ்வளோதான். ஸோ அதோட நான் விட்டமின் இ, உங்களுக்கு தெரியும், ஈவியான், என்னோடய எபிசோட்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்து இது ரெண்டுமே வந்து நான் ரொம்ப பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம நெக்கில் ஹேரை நல்லா பின்னாடி போட்டுக்கோங்க. நான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலே நீ போட்டிருக்கேன், ப்ளஸ் அ நெக். ஸோ இந்த மாதிரி யூ ஜஸ்ட் ரப் யுவர் நெக். அண்ட் உங்கள் நெக் நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெக்கோட அந்த பேக் ஆஃப் த நெக் பிளாக்காக இருக்கிறதுக்கு, எல்போஸ் பிளாக்காக இருக்கிறதுக்குலாம் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், ப்ளீஸ் அதையும் பாருங்கள். ஸோ நெக்கை இப்படி எடுத்துகிட்டு யூ கேன் கோ டில் யோர் கொஞ்சம் உங்களோட நெக், டீப் நெக் வரைக்கும் நீங்கள் போகலாம். அண்ட் நல்லா யூ ஹாவ் டு ரப் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த சைடில் யூ கேன் கோ டில் யோர் ஷோல்டர்ஸ். இந்த ஷோல்டர்ஸ் வரைக்கும் யூ கேன் ரப் யுவர் செல்ஃப். அண்ட் அதை வந்து நீங்கள் நைட்டில் லீவ் இட். இங்கே பிம்பிள் வருமோங்கிற நமக்கு அந்த பயம் கிடையாது. உங்களுக்கு ஜா லைனில் உங்களுக்கு பிம்பிள் வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஜா லைனில் மட்டும் வைப் ஆஃப் பண்ணலாம். அண்ட் சில பேர் பேக்கில் வந்துட்டு நிறைய வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வரும், எனக்கு நெக்கில் பிம்பிள் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிம்பிள் மார்க்ஸ்க்கு கூட இந்த கோகனட் ஆயில் அண்ட் இந்த விட்டமின் ஆயில் ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அதை நீங்கள் வந்து ஒரு வெட் வைப்ஸ் ஆர் எதையாவது எடுத்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். ப்ளீஸ் 99% ஆஃப் த பீப்புள் வந்து நைட்டில் விட்டுருங்க. பிகாஸ் இந்த ஆயிலில் அவ்வளோ ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் இருக்குது நம்மளோட கோகனட் ஆயிலில். அது வந்து நம்மளோட ஸ்கின்னை நைட்டில் ரிப்பேர் பண்ணும், டைட்டன் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ சர்டன் எக்ஸசைசஸ் நான் வந்துட்டு என்னோட ஃபேஸ் யோகாவில் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் நெக். இப்போ அதே மாதிரி நான் 1-2 கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see that. இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் நோட்டீஸ் உங்களோட நெக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு என்னன்னா இது டைட்டன் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து இது எனக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க, பண்ணுறதில்ல நம்ம. ஸோ இதை நெக் எக்ஸசைஸ்க்கு நம்ம பண்ணினோன்னா என்ன ஆகுன்னா, நம்ம ஜா லைன் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகிறதுனால நமக்கு வந்து இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகும். தீஸ் ஆர் த திங்ஸ். இன்னொன்று
யூனோ பவுட் பண்ணுவோம் இல்லையா நம்ம ஃபோட்டோஸ்க்கு, அதுதான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கிஸ்ஸிங். இங்கேயும் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து அது ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன எக்ஸசைசஸ்லாம் அட்லீஸ்ட் 10 to 20 ரெப்பிட்டிஷன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட ஸ்ட்ரெச்சும் தெரியும். அண்ட் ஓவர் யூனோ அட்லீஸ்ட் ஒரு 1 month அப்படி பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று மாஸ்க் என்ன போடலாம் ரித்திகா அப்படின்னா, நிச்சயமாக முல்தானி மிட்டி இஸ் த பெஸ்ட் மாஸ்க் நான் உங்களுக்கு கொடுத்ததில். ஒன்றுமே இல்லை, முல்தானி மிட்டியை நீங்கள் ரோஸ் வாட்டரோட போட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா ஒரு பாலோட மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கழுத்தில் போடுங்க. அப்போ முகத்துலேயும் போடலாம், ரொம்ப நல்லது முகத்துக்கு. கழுத்துக்கு ஏன் போட சொல்கிறேன்னா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி 1 எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கடலை மாவு போட்டுட்டு நெக்கில் போட்டிங்கன்னா, கடலை மாவு இஸ் நத்திங் பட் பேசன். ஸோ நீங்கள் பேசன் அண்ட் எக் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது போட்டிங்கன்னா இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று மை ஃப்ளாக்ஸ், நான் வீட்டில் பண்ண ஃப்ளாக்ஸ் ஜெல் இருக்கு இல்லையா, எவ்ரி நைட் நீங்கள் அதை கழுத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். தயவு செய்து இது 3மே பண்ணிக்கிங்க. பிகாஸ் சங்கு கழுத்து அழகாக இருக்கும். உங்கள் ஃபேஸோட வந்து யூனோ ஃபேஸ் இன்னும் அழகாகிறது நம்ம நெக்கு தான். ஸோ இன்றைக்கி அதனால தான் நான் வந்து நெக் கேர் அதை பற்றியே நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். யூ ஹாவ் டு டூ இட். அண்ட் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ இட் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் நெக். Don't forget to like, share and subscribe. Ritika's Just My Way. Love you all.